தமிழ் சீசன் 9 டே 49 ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸை பார்த்து விஜய் சேதுபதி கேட்குறாரு. அதாவது இந்த வண்டியெல்லாம் எப்படி வந்து 50 நாள் ஓடிச்சுன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஒருத்தர் பேராக வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அரோரா பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கம்ருதீன் வந்து கெமியை சொல்கிறாரு. இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது போல். அதே போல் கெமி வந்து கம்ருதீனை சொல்கிறாங்க. திவ்யா வந்து விக்ரமை வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா தீக்ஷாவும் வந்து ரம்யாவை தான் வந்து சொல்கிறாங்க. அப்புறமா வியானாவும் ரம்யாவும் சொல்கிறாங்க. அதாவது எல்லாரும் வந்து ஒரு இடத்துக்கு வந்தோன்னா குவைட்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் அப் ஆவாங்க. இவங்க ஓப்பன் அப் ஆகிட்டு இப்போ குவைட்டாக ஆகுறாங்களோ அப்படின்ற ஒரு இது இருக்குது. கெமி வந்து கம்ருதீனை வந்து சொல்கிறத நம்ம முன்னாடியே வந்து பேசணும். சபரி வந்து ஸ்டில் பார்வதியை தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு. விக்ரம் வந்து சாண்ட்ராவை சொல்கிறாங்க. இட்ஸ் விக்ரம் விசஸ் சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எஸ்ஜேவும் சாண்ட்ராவை தான் வந்து சொல்கிறாங்க. சாண்ட்ராவுக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா கண்டஸ்டன்ஸை வந்து வெறுப்பேற்றுறது ஒரு பக்கம் இருந்தாலும் பிக் பாஸை மதிக்காமல் இருக்கிறது அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க எப்படி இந்த வீட்டில் சர்வை பண்ணுவாங்க, எப்படி பண்ணாங்கன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. வழியாக கொளுத்தி போடணும்னு நினச்சதெல்லாம் பிக் பாஸ் வந்து கொளுத்தி போட்டாச்சு. இனிமேல் என்ன நடக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.